எப்பவுமே சிரிச்சிட்டு இருக்க மனோகரை தானே நமக்கு தெரியும். ஆனா அந்த சிரிப்புக்கு பின்னாடி இருக்க வலி, வேதனை, சோகம் இதை என்னைக்காச்சும் நம்ம கவனிச்சிருக்குமா? மனோகரோட வீடை பார்க்கும்போது நீங்க எந்த அளவுக்கு அதிர்ச்சி ஆகுறீங்களோ அதே அளவுக்கு தான் நாங்களும் அதிர்ச்சி ஆனோம். எத்தனை படங்கள் நடிச்சிருந்தும் இவ்வளவு எளிமையான ஒரு வீட்டுல மனோகர் வாழறதுக்கான காரணம் என்ன? அவரையே கேட்போம். காசு சேர்த்து வைங்க, வீடு கட்டுங்க, அந்த மாதிரி சொல்லுவேன்ப்பா. வீடை கட்டுங்க, காசு சேர்த்து வச்சு பிள்ளைங்களுக்காக வீடை கட்டுன்னு சொல்லுவேன். அப்படின்னு சினிமால நடிக்கிறாரு இல்லப்பா, நடிக்கலாம், கட்டிக்கிறாருல, வீட்டை கட்டலாம்ல. பசங்களே நல்லா நடிக்கிறேன் அப்படின்வாங்க, போற வரவங்கலாம் வந்து நல்லா நடிக்கிறீங்க, நீங்க இந்த வீடை கட்டாம இந்த மாதிரி இருந்துன்னுக்கிறீங்களே ஆன்ட்டு இந்த மாதிரி கேட்குற கையில தான் அவங்களும் கேட்குறாங்க. இந்த மாதிரி என்ன கேட்கணும்னு நினைக்கிறாங்களோ அதுதான் பப்ளிக்கும் கேட்குது, கேட்காத ஒன்றும் இல்லை. சினிமானாவே கோடியில போறலாம்னு சொன்னோன்னே நீங்க சொன்னுங்க, கோடியில மட்டும் இல்ல, இங்க நிறைய கேடி பசங்களும் இருக்காங்க. அவங்க பாயிட்ல இருந்து எடுக்க மாட்டாங்க, நம்ம பாயிட்ல தான் காசு எடுப்பாங்க. அந்த ஒரு விஷயமா நீங்க ஃபீல் பண்ணிருக்கீங்களா? நம்மளே தெரியாம ஏமாத்துறாங்க சில பேர் வராங்க. இந்த மாதிரி லெவல்ல ஒண்ணும் இல்லை. காலங்காத்தால பாத்தீங்கன்னா கோடம்பாக்கம் போனீங்கன்னாக்கா நிறைய பேர் இவ்வளவுதான் முகம் தண்ணியே கழுவி இருப்பாங்க, தப்பு தப்புன்னு ஓடியாருவாங்க. ஏன்னு அர்ஜென்ட்டா வராங்கன்னா, அண்ணே ஒரு டீ சாப்பிட்டுக்கிட்டோமான்றான். சரி சாப்பிடுவான். அவன் வந்து தோரணியை பார்க்கும்போது தெரியுது, அவன் அங்கேருந்து மஞ்சா பையை தூக்கின்னு வெறும் பாக்கெட்டோட வந்துட்டான் சினிமாவில் பெரிய ஆள் ஆகணும்னு. இங்கே சினிமாவில் பெரிய ஆள் ஆகிறதுக்கு என்ன, நீங்கள் அவனுக்கு மாமனா மச்சானா, நீங்கள் ஒரு டைரக்டர் அவனை மேலே ஆகிறதுக்கு முடியாத விஷயம். அவன் யாருன்னே தெரியாது, நான் எப்படி சேர்த்துக்க முடியும்னு யோசனை பண்ணுவேன். சரி வந்த வேலை அவனால் என்னென்ன டேலண்ட் இருக்குதோ அதெல்லாம் நீங்கள் வாங்கிக்குவீங்க. டேலண்ட் இல்லைன்னா அவனை அப்படியே தேத்தி அனுப்பிச்சிடுவீங்க இல்லையா? அவன் என்ன பண்ணான், தன்னை டேலண்ட் உள்ளாலவே பாவிச்சு காண மயிலாட கண்டிருந்த வாங்கோழி தானே அதுவும் தொகை விரித்து ஆடுமாம். அதை மாதிரி அவருக்கு என்ன பண்ணுறாங்க, ஒரு சந்தோஷத்தில் நானும் பெரிய நடிகர் தான், மனோகர் தான் நடிப்பாரா, நாகும் தான் நடிப்பேன்னு வந்துடுறாங்க. என்ன கூட ஒரு 100 பேர் வந்து சான்ஸ் கேட்பாங்க. நான் என்ன பண்ண முடியும், நடிடானே நடிக்க தெரியாது. அப்போ அவனை வச்சு நீ எவ்வளோ புடிச்சிருக்கு மாறு அடிக்கணும், அவன் பணம் போட்டும் அவனை தான். இல்ல இப்ப உங்களை சில இடத்துல நீங்க கூட ஒரு அடி சொல்லியிருந்தீங்க, சில ப்ரொடியூசர்ஸ் வந்து ஏமாத்திருவாங்க. அது எப்படி நான் ஏமாத்துறேன், இப்ப நடிச்சிருவீங்க, அதுக்கப்புறம் அதுக்கான பணம் வராதா? இல்லைங்க, முதல்ல என்ன பண்ண, ஒரு 3000 ரூபா கொடுங்க, 3 லட்ச ரூபா கொடுங்க பண்ணிடலான்னுவாங்க. அப்புறம் இன்னும் கொஞ்ச நேரம் பார்த்து 2 லட்ச ரூபா கொடுங்கன்னுவாங்க. உங்களால முடியுங்க, கொடுக்க முடியும். உங்களை கேட்பாங்களா? ஆமா. எதுக்குனாக்கா படத்தை எடுத்தோடனே உனக்கு ரைட்ஸ் குத்துறேன், படத்தையே ரைட்ஸை கொடுக்குறேன், சிட்டி ரைட்ஸ் உனக்கு குத்துறேன்னுவாங்க. எப்படி ஒரு நம்ம 5 லட்ச ரூபா போயிடுச்சு என்னடா பண்றதுன்ட்டு மறுபடியும் ஒரு 2 லட்சம் தானே கேட்குறேன்னு கொடுப்போம். அப்படி கேட்டு வாங்கி ரவுண்டா 10 லட்ச ரூபா. இந்த வெளியே ஒரு ப்ரொடியூசர் இங்கே மீனாட்சிமேட்டில் தான் இருந்தாங்க அவங்க பூர்வீக காலத்தில். அவங்கெல்லாம் சொன்னாக்கா அவங்களுக்கு அசிங்கமாகிப்படும். இப்போ நான் கோர்ட்டில் வழக்கு போட்டுக்கிறேன். அவர் என்னன்றாருன்னா, பேனா வாங்க கடைக்காரங்க கையில் துட்டை கொடுத்ததுக்கு அவன் துட்டை திருப்பி கொடுத்துருக்கணும், பேனா இல்லைன்னு. இல்லை பேனாவாவது கொடுத்துருக்கணும், ரெண்டுமே இல்லாமல் துட்டை அவன் பாயில் போட்டுக்கினா அதான் இப்போ படமும் என்னாச்சுன்னு தெரியல. கேஸ் நடந்துன்னு இருக்குது கோர்ட்டில், சைதாப்பேட்டை கோர்ட்டில் 26வது கோர்ட்டில் நடந்துன்னு இருக்குது இந்த வழக்கு.